முதல்ல 3 வரியில் வந்து ஆழ்மனதில் அடிமை விலங்கை பூட்டி கொண்டோம், விடுதலை என்பதை பெயரில் சூட்டி கொண்டோம்ன்றீங்க. 2வது பேராவில் வந்துட்டு அடிமை வாழ்வே சிறப்பென்று குனிந்தே நிற்கின்றோம். அதில் வந்துட்டு அதில் மெயினாக சொல்ல வர்றது சொல் பேச்சை கேட்கதா வேண்டும், இல்லையில் சுட்டு எரித்து விடும்ன்றீங்க. மேலே சூரியனை கொண்டு வந்துட்டீங்க. அம்பேத்கர் இப்போ பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அம்பேத்கர். ஆனால் அம்பேத்கரின் பெயரை சொல்லி இந்த மக்கள் எப்படி இருக்காங்க இப்போ? கன்சிராம் சொல்லுவார்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்கவாதிகள் திராவிட கட்சிகளின் பூட் லிக்கர்ஸ், காலை கழுவி குடிப்பவர்கள் எல்லாம். திம்பப்பூட்டுகளின் திறவுகோல் அரசியல் அதிகாரம் அண்ணல் சொன்னது. அதெல்லாம் அது வா அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, நான் வந்து அங்கே இருக்கிறாங்களா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். உடனே அப்புறம் இவர் போன பண்ணே சாமிதிரி ஐயாவை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நீ எழுதி வச்சுக்கோ, இன்னும் 1 வருஷத்தில் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய துரோகியா இந்த பையன் வந்து நிற்பான். சொன்ன மாதிரி தானே வந்திருக்கிறாரு. ஓட்டு அரசியலை நீங்க கையில் எடுங்கன்னு தான் அவர் கேட்டுக்கிட்டாரு. இப்ப அது முடியாதுன்னு இவர் அன்னைக்கு மறுத்தாரு. ஆனா இப்ப ஓட்டு அரசியலுக்குள்ள தானே வந்து ஓட்டு அரசியலுக்கு வான்னு சொல்றது எதுக்குன்னா, அதிகாரத்தை நோக்கி முன்னேற அதை கைப்பற்று. அதிகாரத்தை நோக்கி முன்னேறாங்களா? நாங்கள் வந்து அண்ணல் அம்பேத்கர் புத்தகத்தை ஒரு கையிலையும் பகவத்கீதையும் ஒரு கையில வச்சுட்டு இருக்கிறவரோடு நாங்கள் நிற்க முடியாதுன்றார். நீங்க அது 2 லைனை பார்த்துட்டீங்க. கீழே இந்த பாயாசம் ஒன்று வருது இல்லை? ஆமா, அதுதான் பாவம். இப்போ பிரச்சனையே பாயாசம் தான் பிரச்சனை. பாயாசம் தான் பிரச்சனை. பாயாசம் நீ எங்களை சொல்லியிருந்தா பரவாயில்ல, பாவி திமுகவில் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் முக்கிய பொறுப்பாளர் எல்லாம் திமுகவாக மாறிவிட்டார்கள். ஏங்க அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே இவங்க சுயமாக முடிவெடுத்து ஒன்று பேசுறதில்ல, செய்யறதில்ல. எல்லாமே ஒரு முதலாளி தான் முடிவெடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அறிவாளி என்ற முதலாளி அதுபடி தான் அந்த கட்சி தலைவரே அப்படி தான் போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? எப்படி இல்லைன்னு சொல்லுங்க. ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் இந்த கட்சியை வந்து சந்தேகத்துக்கு இடமானது, தீவிரவாத தொடர்புக்கு, பயங்கரவாதம், பிரிவினைவாதம் பேசக்கூடியவங்க, இனவாதம் பேசக்கூடியவர்கள், கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. இது பெரிய சர்ச்சையாக போயிருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த புக்கு போட்டி போட்டு வாங்கி போய் வீட்டிலேயாவது வைப்பாங்க. அப்போ அம்பேத்கரை பொதுவாக போகாத வீட்டுக்குள் போக வைப்பதில் விஜய் பங்காற்றுகிறார். பங்கு எங்க? கூட்டணியில் மன வருத்தம், கூட்டணியில் மன வருத்தம் சொல்றல, கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் திருமாவளவனுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்முடைய இருக்கின்றார். வணக்கம். டிசம்பர் 6 மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் என்று இந்தியா முழுக்க அதை வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை ஒற்றி, அதை ஏற்று, அதை முன்னணியாக கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக, கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நாள் எல்லாரும் கொடுத்த விளம்பரத்தை நான் பார்த்துருக்கிறேன். இந்த நேர்காணலே அதுக்காக தான். அவருடைய நினைவை போற்றி கொடுத்துருக்கோம். உங்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று அப்படின்னு கொடுப்பாங்க. உங்களுடைய சட்டத்தை ஒற்றி நீங்கள் சொன்ன அந்த சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் மேலே வரணும் அப்படின்லாம் நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நீங்கள் கொடுத்த அந்த விளம்பரத்தில் வந்துட்டு வீர வணக்கம்னு சொல்கிறீங்க. அடிமையை அடிமை என புரியவை அண்ணல் சொன்னது, அவன் விடுதலையை அவனே தீர்மானிப்பான். இதை சொன்னது என்கிறீர்கள். ஆழ்மனதில் அடிமை விலங்கை பூட்டி கொண்டோம், விடுதலை என்பதை பெயரில் சூட்டி கொண்டோம், அதிகாரத்தை நோக்கி முன்னேறு, அதை கைப்பற்றி என்கிறீர். அடிமை வாழ்வே சிறப்பென்று குனிந்தே நிற்கின்றோம். அண்ணலே உன்னை விட உயரத்தில், இதுதான் முக்கியம், அண்ணலே உன்னை விட உயரத்தில் அண்ணாவின் சூரியனும் அதன் சுடரும், சொல் பேச்சை கேட்கத்தான் வேண்டும், இல்லை என்றால் சுட்டெரித்து விடும்ன்றீங்க. முதல்ல 3 வரியில் வந்து ஆழ்மனதில் அடிமை விலங்கை பூட்டி கொண்டோம், விடுதலை என்பதை பெயரில் சூட்டி கொண்டோம்ன்றீங்க. 2வது பேராவில் வந்துட்டு அடிமை வாழ்வே சிறப்பென்று குனிந்தே நிற்கின்றோம். அதை வந்துட்டு குனிந்தே நிற்கின்றோன்றீங்க. அதில் மெயினாக சொல்ல வர்றது சொல் பேச்சை கேட்கதான் வேண்டும், இல்லையில் சுட்டு எரித்து விடும்ன்றீங்க.
மேலே சூரியனை கொண்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விளம்பரம் உண்மையிலே யாருக்காக தான் கொடுத்தீங்க, எந்த நினப்பில் கொடுத்தீங்க, இப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏன் வந்துச்சு? இப்போ அம்பேத்கர் நினைவு விழாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ம் இப்போ அரசு வந்து வருடா வருடம் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும், ம் முதல்வர் உட்பட. ம் ஆமாம். ம் சரி, இதெல்லாம் ஆயிருக்கா? அதான் எடுத்துக்கிட்டே இருக்கிறோமே. அதானே தீண்டாமை ஒழிக்க பாடுபடுவோம் அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, ம் அது மாதிரி ஏதாவது நடவடிக்கை நடந்திருக்கான்ற. ம் அம்பேத்கர் இப்போ பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அம்பேத்கர். ஆனால் அம்பேத்கரின் பெயரை சொல்லி இந்த மக்கள் எப்படி இருக்காங்க இப்போ? ம் இவர்களின் வழிகாட்டுதல், இரண்டாம் அம்பேத்கர், வாழும் அம்பேத்கர், இளைய அம்பேத்கர்லாம் எப்படி இருக்கிறாங்க இப்போ அப்படின்னு அதை சொல்கிறோம். குனிஞ்சே இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? நிமிர்லன்னு சொல்கிறோம். இல்லை, அதுதான் நிமிரன்னா குனிஞ்சே இருக்கிறாங்க. ம் படுத்து கூட இருக்காங்கன்னு சொல்லலாம்ல. ம் விழுந்திருக்காங்கன்னு சொல்லலாம். விழுந்து கிடக்கிறார்கள். கன்சிராம் சொல்லுவார்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ம் அம்பேத்கர் இயக்கவாதிகள் ம் திராவிட கட்சிகளின் பூட் லிக்கர்ஸ், ம் காலை கழுவி குடிப்பவர்கள், காலை நக்குபவர்கள். கன்சிராம் சொல்றாரு, தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன் இந்த எண்ணத்துல அவர் சொன்னாரு, எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு இதை? பார்ப்பார்ல தமிழ்நாட்டில் என்னென்ன. அதாவது ஒரு சம்பவத்தை நினைவு பண்ணோம். அப்போ ஐயா வடலூர் சாமிதுரை ஐயா இருக்கார். பழவந்தாங்கல் ட்ரெயின் நோட்டில் இருக்குல்ல, அதில் வந்து கன்சிராம் ஐயா வந்து தங்கியிருக்கார். அப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவனை பேச வைப்பதற்கு வடலூர் சாமிதுரை முயற்சி பண்ணி கூட்டு போய் விட்டுறாரு. ஒரு 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 மணி நேரம் ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க. யார் யார் பேசுகிறாங்க? கன்சிராம் அவர்களும் திருமாவும் பேசுகிறாங்க. சரி, போயிட்டு வந்தோடனே அப்புறம் அப்போல்லாம் இவங்க வந்து ஆயுதம் எடுப்போம், அடங்கம் இருப்போம், ஆயுதம் எடுப்போம் அப்போல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி முழக்கம் வச்சுட்டு இருந்தாங்க தொடக்க காலம் அது. ஆமாம், ஏன்னா நம்மலாம் தலைமுறையாக போகிறோம். இன்றைக்கும் சொல்லுவாங்க, நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது எல்லாம் வீட்டில் வந்து வாய்க்கரிசி போட்டுன்னு வந்தவங்க, இன்னும் வாய்க்கரிசி பொரியரிசி மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் தெரியுமா? உண்மையிலே அந்த மாதிரி ஒரு செட்டு இருந்தது, தொடக்க காலத்தில் இருந்தது. அதுக்கு இவங்களுக்கெல்லாம் சம்மதம் கிடையாது. அப்போ இவங்க இன்னைக்கு விளம்பரத்துக்கு இதை சொல்லிக்கிறது, வாய்க்கரிசி போட்டவனும் சொல்ல மாட்டான், அதில் இவங்க சொல்கிறாங்க. அப்போது அவ்வளோ நேரம் பேசிட்டு நீங்கள் சொல்கிற காலகட்டம் வந்து டிபிஐன்னு தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த இதில். சரிங்க. அப்போது இவர் என்னென்ன சொல்லி பார்த்தாரு. அப்போது அவர் கேட்டார், உனக்கு பேலட் வேணுமா பைனட் வேணுமா? பேலட் ஓட்டு சீட்டு வேணுமா, வெடிகுண்டு வேணுமா? வெடிகுண்டு வேணும்னு சொல்லு, நான் வேகன் கணக்கில் அனுப்புகிறேன். தேர்தல் பாதைக்கு வா, எல்லா துன்பங்களின் அந்த திறவுகோல் வந்து அரசியல் அதிகாரம், எல்லா துன்ப பூட்டுகளின் திறவுகோல் அரசியல் அதிகாரம். அண்ணல் சொன்னது. அதெல்லாம் அதை வா அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, நான் வந்து அங்கே இருக்கிறாங்களா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். உடனே அப்புறம் இவர் போன பண்ணே சாமிதிரி ஐயாவை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நீ எழுதி வச்சுக்கோ, இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துரோகியா இந்த பையன் வந்து நிற்பான். உடனே இவரும் சொல்கிறாரு, இல்லை இல்லை தம்பி, அப்படி நீ எழுதி குறித்து வைன்னு சொல்கிறல்ல, இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகியா இந்த சமூகத்துக்கு வந்து நிற்பான் அப்படிதான் சொன்னார். ஏன் அந்த ஒரு கருத்தோட அவர் சொல்றாரு? என்ன காரணம்? அவர் என்ன யூகிச்சாரு? அவர் வந்து ஒரு சமூக அறிஞருங்க. இப்போ சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைமையில ஆட்சியை கொண்டு வரணுன்றதை உத்தரப்பிரதேசத்தை செய்தி நிரூபிச்சு காமிச்சவர் இவர். நான் ஆயுத போராட்டம் பண்ண போறேன், நான் தலைமுறை வாழ்க்கை நடத்த போறேன், இங்க வந்து அங்க மாதிரி இங்க நடக்க போகுதுன்றாரு. அப்புறம் முட்டை ஒரு கோழியை பார்த்தா தெரியாதா? அதால தான் சொன்னாரு மிகப்பெரிய மரம். இப்போ நீங்க எப்படின்னா, பெரிய அருவாளை போட்டு வால் கை மாறும் போது வாழ்க்கை மாறும், அப்படியே அந்த அரிவாள்லேருந்து அப்படியே ரத்தம் சொட்டும், மிரண்டுருவாங்க பார்த்தான்னா. அப்புறம் வாக்குரிமை வாள் எடுப்போம், வாழ் உரிமையை மாற்றி அமைப்போம், முடிஞ்சிச்சா?
அப்புறமா தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டப்ப அந்த வார்த்தை வருது, வாக்குரிமையை கையில் எடுப்போம். அப்போ நம்மலாம் நினைச்சது அந்த கத்தி, இவங்க சொன்னது வாக்கு. முன்னாடிலாம் தேர்தலில் நல்ல ஞாபகம் இருக்கு, தேர்தலுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் ஒரு சீட்டை அனுப்புவோம், சின்ன சின்ன, அதாவது ஓட்டு சீட்டு கூட இந்த சீட்டை வச்சு, அப்போ சீட்டு தானே, அதை உள்ளே போட்டணும். உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, பாராளுமன்றம் பண்டிகைகளின் கூடாரம், சட்டமன்றம் சாக்கடை, இப்படி துண்டு சீட்டில் அடித்து விநியோகம் பண்ணுவோம். ஓட்டு கூட சேர்த்து போட்டு ஓட்டு சீட்டு கூட போட்டு போடுறது பார்க்குறோம். மிரண்டுவோம்ல, கவர்மெண்ட்டே மிரண்டும்ல. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது இதுதான் சிக்கல். உண்மையிலே இப்படி ஒருத்தன் போட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுருக்காது கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் அண்ணன் தான் போடுறாருன்னு. அவங்க தானே போட சொல்கிறாங்க அப்படிலாம். அப்புறம் கடந்து வந்து அப்புறம் இங்கே வந்து இந்த ஆயுத போராட்டம்ங்கிற சிந்தனையை நம்ம அதை சரின்னு சொல்லலை, அந்த சிந்தனையை மழுங்கடிக்க அதே போலவே உருவாக்கப்பட்டவர் தான் இவர் அப்படின்னு நிறுவனமாக வச்சு கன்சிராம் சொன்னது தெளிவாகி போச்சா? இல்லை, கன்சிராம் சொன்ன மாதிரி தானே வந்திருக்கிறாரு. ஓட்டு அரசியலை நீங்கள் கையில் எடுங்கன்னு தான் அவர் கேட்டுக்கிட்டாரு. இப்போ அது முடியாதுன்னு இவர் அன்னைக்கு மறுத்தாரு. ஆனால் இப்போ ஓட்டு அரசியலுக்குள்ள தானே வந்து ஓட்டு அரசியலுக்கு வான்னு சொல்றது எதுக்குன்னா அதிகாரத்தை நோக்கி முன்னேற அதை கைப்பற்று. இப்போ உங்க முன்னேற மாதிரி இல்லை, கைப்பற்ற அப்படியே ஊழ்ந்து கடன் இல்லை. இல்லை, இப்போ உங்களுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதின்றதும் 4 சட்டமன்ற உறுப்பினர்ன்றதும் அது எப்படி சாதாரணமாக நினைச்சிட்டீங்க? அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறாங்கல்ல, இப்போ அதிகாரத்தை நோக்கி முன்னேறாங்களா? அண்ணாரிவாள் நோக்கி எல்லாம் முட்டின்னு போய் நிற்கிறாங்க. நீங்க நியாயமா சொல்லுங்க, இது வரைக்கும் இந்த 4 பேரும் சட்டமன்றத்தில் ஏதாவது நமக்காக பேசியிருப்பாங்களா இல்லை எங்களுக்காக பேசியிருப்பாங்களா? அந்த கடவுள் கூட கேட்டாதான் ஏன் கொடுப்பான்? திராவிட கடவுள் கேட்காமே கொடுக்குறாருயா? யார் கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாலும் வாங்கினவங்க தான் தெரியும். கன்சிராமையா மாயாவதி அவங்க அப்பா இந்த பார்ட்டியில் இருந்தவர். அப்போ இந்த இவங்க படிக்கிறாங்க. அப்போ குடும்பங்கள் எங்கள் தலைவர்னு. அப்போ அவர் கேட்டார், நீ என்னம்மா ஆக போகிறேன்? நான் வந்து ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்ச்சு அந்த அம்மா. ஐஏஎஸ் ஆக போறியா? ஐஏஎஸ்ஸை இயக்குற இடத்துக்கு நீ வர போறியா அப்படின்னாங்களாம். அதில் ஒன்று, நான் வந்து ஐஏஎஸ்ஸை இயக்குற இடத்துக்கு நான் ஒன்று வர வைக்கிறேன், அரசியலுக்கு வா. இதுக்கு தானே அரசியலுக்கு வரணும். அதான் அதிகார இடத்த கையை கையில் இருக்கணும்ன்றாரு. சரி, அதிகாரத்தை கூட போய் அண்டி போடிச்சிங்கன்னா அவங்ககிட்ட இரவானத்தில் இருக்கிறது இல்லை. இல்லை, எனக்கு இந்த அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி பேசுகிறோம். என்ன அவங்க வந்து அதிகாரத்தை வந்து கையில் எடுக்கலன்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன் அண்டி படைக்கிறாருன்னு சொல்ல வரீங்க? நாடு முழுக்க வந்து ஏன் நாங்கள் ஆகக்கூடாதா, போகக்கூடாதா, வரக்கூடாதா, டெப்டி சிஎம் ஆகக்கூடாது, நாட்டை ஆளக்கூடாதான்னு வந்தது இல்லை. ஆமாம், வந்தது. அதை அப்படியே பற்ற வைக்கணும்ல. அது வெறும் முழக்கம் தாங்க. நாங்கள் 96 சொன்னதுங்க. கீழே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, எங்கள் அண்ணன் ஆக்கணும், எங்கள் அண்ணன் ஆக்கணும், ஏன் நாங்கள் ஆளக்கூடாதா, திரும்ப தான் எங்கள் முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் அப்பாவை ஆக்கணும், ஒன்றா ஆக்கணும், அடுத்து உங்கள் பேரை வந்தாலும் உங்கள் மகன் வந்தாலும் அவர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது எப்படி? இந்த அரசியலும் கன்சிராம் சொன்ன அரசியலும் ஒன்றா? சொல்லுங்கள். இன்னைக்கு திமுகவில் ஆதிரார் நலக்குன்னு ஒன்று இருக்குது. சரி, அதாவது எஸ்சி விங். ஒருத்தராவது போஸ்ட் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏய், நீ இருக்கிறதே ஆதிரார் நலக்குழு, யாரும் போடலை. ஏன் போடல? அதான் ஏன் போடலை? போட்டா தலைமையிலே அவங்க போட்டுருவாங்க, திமுக தலைமையிலேருந்து. அதுக்கு அதான் அர்த்தம். இந்த பொறுப்புல இருக்க திமுக அந்த மாதிரிலாம் செய்யுது. அவங்க வந்து அண்ணல் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறவங்க, அம்பேத்கருக்காக அவருடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டு இருப்பவங்க பேசுறாங்க திமுக. ஏன் அப்போ போடலை சொல்லுங்க? அது காரணத்தை நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஏரியாவில் இருக்காரு ஆதிரார் நலக்குழுவில், ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்காருன்னு வச்சுங்க. பக்கத்தில் சாதாரணமாக அம்பேத்கர் இயக்கம் நடத்திக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுற நிலையில் அம்பேத்கர் இயக்கம் நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட எப்படியாவது ஏதாவது பண்ணிக்கின்னு, எப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு படத்தை வைக்கிறோம், மரியாதை செலுத்துறோம், போஸ்ட் போடுறாங்கல்ல, ஏன் நீங்கள் போடல? அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கும். எல்லாரும் ஓட்டுறாங்க, ஏய் நம்ம வீட்டில் 4 பிள்ளைங்குது, அப்பா போட்டா இந்த எங்கள் அப்பா பார்ப்பேன், எங்கள் அப்பா பார்ப்பான்னு கூட சொல்லுங்கள்ல, அந்த எண்ணம் கூட இருக்குல்ல. ஆனால் ஏன் போடல? போட்டால் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது.
ஏன் திருமாவர்கள் வந்து அம்பேத்கர் பொதுவான தலைவர், ஏன் அந்த புக்கு வெளியிட்டு போல? இல்லை நீங்கள் அதுக்கு கொண்டு வந்து இதோட முடிச்சு போடாதீங்க. இல்லை இது வந்து கேட்போம். நம்ம என்னன்றோம், அவர் வந்து என்னன்றாரு, நான் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கிறேன். நாங்கள் வந்து அண்ணல் அம்பேத்கர் புத்தகத்தை ஒரு கையிலையும் பகவத்கீதையும் ஒரு கையில் வச்சுட்டு இருக்கிறவரோடு நாங்கள் நிற்க முடியாதுன்றார் வன்னியரசு சொல்லக்கூடிய நீ விளக்கம் பார்த்துருப்பீங்க நீங்க. அண்ணல் அம்பேத்கர் சாதி மதங்கள் தான் முழுக்க முழுக்க சாடுங்க. அந்த புத்தகத்தை தூக்கி பிடிக்கிறவரோடு பக்கத்திலேயே வந்து பகவத்கீதையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதையும் வச்சுக்கிற விஜயோடு இவர் நிற்பது பொருத்தமற்றது அப்படின்றார் அவர். நீங்க அது 2 லைனை பார்த்துட்டீங்க. கீழே இந்த பாயாசம் ஒன்று வருது இல்லை? ஆமா, அதுதான் பாவம். இப்போ பிரச்சனையே பாயாசம் தான் பிரச்சனை. பாயாசம் தான் பிரச்சனை. பாயாசம் நீ எங்களை சொல்லியிருந்தா பரவாயில்ல, பாவி திமுகவில் சொல்லிட்டேன். எப்படி இது? இல்ல திமுகவில் சொன்னதா எப்படி? எனக்கு புரியல, தெரியாம தான் கேட்குறேன், சொல்லுங்க கொஞ்சம். அதாவது அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமானு திமுகவை தான் கேட்கலாம். சரிங்க, அந்த பாயாசம் தான் இப்ப சிக்கல. நீ என்னைய திட்டிருந்தா கூட பரவாயில்லையே, பாயாசத்தை திட்டிட்ட, பாயாசம்னு அவங்கள பாழா போன அவங்கள எல்லாம் திட்டிட்ட. இப்ப பாரு, ஏய் அம்பேத்கர் பொதுவான தலைவரா? நான் சொல்லணும் தான் அந்த பக்கம். எப்படி ஆதிராவிட நல குழுவில் இருக்கிறவர்கள் போஸ்ட் போடலையோ, மரியாதை செலுத்தலையோ, அவர்கள் புறக்கணிக்கிறாங்களோ இல்ல தள்ளி நிக்கிறாங்களோ, அதே போல திருமாவளவன் தள்ளி நிற்கிறார். அப்பொழுது நீங்க அங்கதான் போய் நிக்கிறீங்கன்னு தெரியுது. திருமாவளவன் அம்பேத்கரை இப்ப புறக்கணிக்கிறாருன்றீங்களா? தள்ளி வைக்கிறார். தள்ளி வைக்கிறாருன்றீங்க. என்ன காரணமா இருக்கு? ஓனருக்காக. அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், புரியுதுங்களா? ஆதிராவிட நலக்குழுவில் இருக்கிறவங்க திமுகவுடைய அந்த சார்பாக ஆதி திராவிட நலத்துறையில் இருக்கக்கூடிய திமுக ஒடுக்கப்பட்ட மக்கள் தள்ளி நிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி திருமாவளவன் தள்ளி நிற்கிறார். அப்போ திருமாவளவன் விசிகாவின் தலைவரா திமுகவின் உறுப்பினரா? எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஏய் என்ன திமுக காரன் கேட்கறான், என்ன திமுக காரன் கேட்கறான், உன்னோட நடவடிக்கை அப்படிதான் இருக்கு சாமி. அவர் விடுதலை சிறுத்தைகள் இல்ல திமுக தான் சொல்ல வரீங்க நேரடியாக? திமுக தான். சரி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப திமுகவுடைய தலைவர் யாருன்னு சொல்ல வரீங்க? அதுவும் அவரு தான். ரெண்டுக்குமான தலைவர். ஒரே ஒருத்தர் 2 கம்பெனி நடத்தக்கூடாதா? சொல்லுங்க. நீங்க எங்க அண்ணன் அறிக்கை என்ன சொல்றேன், ஏய் விஜயெல்லாம் ஒரு ஆளா? என்னுடைய அரசியல் அனுபவம்னா, நான் கடந்து வந்த பாதை என்ன, ஒரு 30-40 வருஷம் இல்லை. சரி, சும்மா நேற்று வரைக்கும் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நீ கொடுப்ப நான் வாங்கணுமா, இல்லை நான் கொடுப்பேன் நீ வாங்கணுமா, எனக்கு ஈக்குவலா நீ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து வரவேற்கிறோம். சரி சரி, அவரோட வியூல அது சரிதாயா. பொசுக்குன்னு நேற்று வந்தான் விஜய், உடனே அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் புத்தகத்தை எனக்கு கொடுத்து நான் அதை படிக்கணுமா அப்படின்னு சொல்லலாம், நியாயம். சரி, ஓகே. ஆனா விஜய் இதையெல்லாம் பேசி விடுவார். திமுகவுக்கு எதிராக சில விமர்சனங்களை பேசக்கூடும். அப்படி பேசுகிற ஆளோடு திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று மற்றவர்கள் பேசுகிற போது திமுக தொண்டர்களுக்கு அது மனது வலிக்கும். பிரச்சனை இந்த பாயாசம் தான்றீங்க நீங்க, அதான் சொல்ல வந்த பாயாசம் தான்றீங்க. அதாவது நேற்று வரைக்கும் ஐயா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு வலிக்கும், உதயநிதி அவர்களுக்கு மனசு வலிக்கும்னு சொல்லிட்டு கடகோடியில் இருக்கிற உடன்பிறப்புக்கு மனது வலிக்கும்னு இறங்கி இவ்வளவு தூரம் இறங்கிட்டேப்பா. அதுக்கு தான் நான் சொன்னேன், இவர் குனியில விழுந்துட்டாருன்னு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் சார்பான முடிவெடுக்கிற நிலையில் அவர் இல்லை, திமுக சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறாரு, மாறிட்டாருன்னு சொல்றீங்களா? முடிவு எடுக்கிறதுனால இல்லை, அவங்க சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஆளா மாறிட்டாரு. நாளைக்கே வந்து கட்சி கொடிக்கும் பொங்கல் அரை கம்பத்தில் பறக்கணும்னா பறந்தான் ஆகணும். சரி, அதுக்கான விளக்கம் நீங்க சொல்லலையே. ஒரு கையில வந்து பகவத்கீதையும் ஒரு கையில வந்துட்டு அண்ணல் அம்பேத்கரோட இந்த புத்தகத்தையும் வச்சுட்டு இருக்கிற நபரோடு சேர்ந்து நிற்க முடியாது அப்படின்னு வன்னியரசு சொல்றதுக்கு அவங்க தரப்புல மற்றவங்க பேசுறதுக்குமான பதில் என்ன இருக்கு சரியா உங்களுக்கு? சரி, ஒரு பக்கம் நாங்க உங்க கீழே நிக்கிறோம், நீங்க வந்து நம்ம ராஜ்நாத் சிங் பக்கம் நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டு இருக்கணும்ன்றீங்க. கேட்கணும்ல. சரி சரி, ஏங்க என்னங்க கலைஞரோட, நான் என் குரு மாதிரிங்க அவரு, என் தெய்வங்க அவரு. எங்களை மாதிரி ஆளுங்களை விட்டு திறக்க சொல்லலாம்லங்க. அம்பேத்கர் படத்திறப்பு அப்போ சிலை திறக்கிறதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க, எங்க ஐயா சிலை திறக்கிறதுக்கு வெங்கைய நாடு இல்லைங்க கூப்பிடுறீங்க. இது எப்படிங்க அது? அதுவும் நாயுடுன்னு வேற அதை போட்டுக்குதுங்க.
சாதியும் சேர்ந்து வச்சுக்கிட்டு கேட்கணும்ல, கேட்டிருக்கணும். சரி. பாராளுமன்றத்தில் யார் அம்பேத்கர் சிலையை திறந்தது? மோடி தான் திறந்தது. மோடி ஒரு தடவை சொன்னார், நான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறேன்னா, சாதாரண நிலையிலிருந்து நான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் அவர்கள் தான் சொன்னார். உடனே இங்கே இருக்கிறவங்களாம் குச்சாங்க, ஏய் மோடி போய் சொல்றார். இப்போ நீ உண்மையை சொல்லம்பா, திமுக உண்மையை சொல்லணும்ல. இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்துட்டு இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா தலைமுறை மாத்திட்டு வந்திருக்கிறது காரணமே அம்பேத்கர் தான் சொல்லியிருக்கணும்ல. அப்போ நான் இப்போ நான் சாப்பிட்றத நான் தான் முடிவு பண்ணணும்லாம் நம்ம போராட்டம் பண்ணணும். நான் எங்க நிற்கணும் எப்படி நிற்கணுன்றது நீ சொல்றியே, இது எப்படி சரியா இருக்கும்? இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் முக்கிய பொறுப்பாளர் எல்லாம் திமுகவாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறாங்களா இல்லையா? சரி, ஏதோ நான் தான் பொறாமையில பேசுறேன், எனக்கு ஆவாதுன்னு பேசுறேன்னு கூட நீங்க சொல்லலாம். எல்லாரும் பேசுறாங்க. அந்த பொறுப்பாளர் யாராவது ஏய் அவதூறு பேசுறீங்க, எங்கள் தெய்வம் எங்கள் அண்ணன் இந்த வாழ்வும் இந்த வளமும் அவர் கொடுத்தது அப்படின்னு ஒருத்தர் பதில் பேசலையா? ஆமா, இது வரைக்கும் யாராவது மருத்துவர் பதில் கூட பேசவே இல்லை. ஏன் பேசல? அதான் தெரியல. நீங்க கேட்டோன்னதான் எனக்கு ஒரு யோசனை வரும். அங்கீகாரத்தை வாங்கி எங்க அண்ணன் திருமாவளவன் அம்மா காலில் விழுந்தாலும் அது ஒரு அர்த்தம் இருக்குதுமா, உன் மகனால் நான் 2 முறை எம்பி ஆக்கி இருக்கிறேன், நான் இருக்கிற கட்சி இன்னைக்கு அங்கீகாரம் ஆகியிருக்கு. பொன்முடி வீட்டு அம்மா காலில் எல்லாம் போய் விழுற, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? வயதுல மூத்தவங்க அங்க ஒரு நிகழ்ச்சியில விடுறதுல தப்பு இருக்கு, ஆசீர்வாதம் வாங்குறோம். அப்போ அந்த தொழில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அந்த தொழில் எவ்வளோ வயசானவங்க இருப்பாங்க? போய் விழுந்துருப்பீங்களா? அப்போ உங்களால எதையுமே எல்லாத்தையும் கை கழுவி அங்கே கொடுத்தாச்சு. இருந்தா இரு, என்ன சொல்றீங்க? இல்லைன்னா நீ தனியாலாம் போயினே இருப்ப அப்படின்னும் போது சரிங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்யறேங்க. கட்சி இப்ப திமுகவிடம் இருக்கு, மீட்டு கொண்டு வர முடியாது, சிக்கல்ல இருக்கிறாரு. முடிஞ்சு போச்சுன்றேன், மீட்கலாம் முடியாது. அதாவது இந்த செங்கல் சூழல கொத்தடிமைகளாம் வச்சிருப்பாங்கல்ல, ஆமா, அதுல எவனாவது ஒருத்தர் தப்பிச்சு கிப்பிச்சு ஓட அந்த அடி கிட்டி பட்டு வெளியில கலெக்டர் ஆஃபீஸ்ல விழுவான். அந்த மாதிரி ஒன்னா ஒத்தையாலாம் வரலாமே தவிர இட்டுமாய் விட்ட கும்பலை கூட்டிங்கலாம் வர முடியாது. இதுதான் எதேச்சான நிலை. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு பக்கம் பகவத்கீதை, ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டம் ஒன்னா ஆச்சுங்கிறவர் கூட எப்படி நிற்க முடியும்? இப்போ நீங்க இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ டார்கெட் குறைப்பு எல்லாம் பண்ணீங்களே, மது ஒழிப்பு மாநாடு சரிங்க அப்படின்னு நடத்துனீங்க. சரிங்க, மது யார் விற்கிறாங்களோ அவங்களே கூப்பிட்டு ஏய் முட்டா பயிலா அவன் குடிக்காம இருங்கடா, ஒரு ஆளுக்கு போய் 10 பேரை நாங்கள் குடிக்கூடாதுன்னு சொல்லு. ஏங்க அப்பங்கிட்ட புள்ள சொன்னா கேட்க மாட்டான், புள்ள கிட்ட அப்பன் சொன்னா கேட்க மாட்டான். வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க என்ன சொல்லுது, படுபாய் பசங்க எந்த மூத்தத்தை அப்பனும் பாவனும் மாற்றி மாற்றி குடிச்சு தாலி இறக்குறானுங்கன்னு சொல்லுது. அப்போ அப்பனா பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளையால அப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் நான் போய் ஊர் தெருவில் 4 பேரை கூப்பிட்டேன், ஏங்க குடிக்காதீங்க அப்படின்னா குத்த மாட்டான் என் வாயில. சரி அப்படி கிண்டல் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதுல பலருக்கு நன்றி சொல்றாங்க. அதுல ஒருத்தர் இவங்க சொல்ற நன்றி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுக்கு காரணமான 2 பேரில் ஒருவர் பேர் உதயசூரியன். அங்கேயும் சுட்டெரிக்கும் சூரியன் தான். சரி, நன்றி சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு ரெட்டை வேடமா தெரியலையா? அதாவது அதுக்கு காரணமாகவே கூப்பிடுங்களாம். தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டு வாசலில் தோரணமானது வாழை. அப்படிதான். அதாவது அண்ணல் அம்பேத்கர் புத்தகத்தை கையில் வச்சுக்கிற ஒரு பக்கம், அதை வச்சுட்டு ஒரு பக்கம் கீதையை வச்சுட்டு இருக்கிறவரோடு எப்படி நிற்க முடியும்னு கேட்கக்கூடிய இவர்கள் எப்படி ஒரு பக்கம் சாராயம் விற்க வேணாம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிற அதே மேடையில் சாராயம் விற்றது மட்டும் இல்லாமல் விஷ சாராய சாவுக்கு கள்ளச்சாராய சாவுக்கு காரணமானவர்களை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நன்றி சொன்னார்ன்றீங்க. அது எப்படி நடக்குதுன்றீங்க? அப்போ அங்கே சாத்தியமாச்சு, இங்கே ஏன் சாத்தியமாகலை எனக்கு புரியல. அதுதான் ஓனர் ஒத்துக்கல. எப்படி சுற்றி பண்ணாலும் ஓனர்கிட்ட தானே போய் நிற்குது. ஓனர்ன்றது இங்கே திமுக சொல்ல வரீங்க? திமுக அண்ணா அறிவாலயம் தான் ஓனர். அவர் ஒத்துக்கல இங்க நிக்கிறதுக்கு. அங்க ஒரே மேடையில வந்துட்டு வித்தவனும் குடிக்க கூடாதுன்னு ஒன்னா நிக்கலாம்.
எல்லாரும் நிக்கலாம். அதுவும் எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான். ம் நீங்க யாருக்கு வேணாலும் அழைப்புனீங்க முதல்ல. ம் யார் வேணாலும் வரலாம். அது சொன்னாரு, கொஞ்சம் சலசலப்பாச்சு. உடனே திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனுமதி கொடுத்தாரு, போய் சந்திச்சாங்க, பேசுனாங்க, வந்தாங்க, ட்ராக் மாறிச்சு. மாநாடு தானே. ஏங்க நம்ம வீட்டுல கல்யாணம் பண்றோங்க, நம்ம தாங்க பத்திரிக்கை கொடுக்கணும் யார் யாருக்கு கொடுக்கணும்னு. சரி, ஆமா உண்மைதான். யாருக்கு கொடுக்கணும் கூடாதுன்னு நம்ம தானங்க முடிவு பண்ணோம். சரிங்க. அந்த மாதிரி இன்னொருபடி சொல்ல போனா அது ஒரு இழவு நிகழ்வு. எது சாராயத்தை ஒழிக்கின்றது இழவு நிகழ்ச்சி. அங்க வந்து நம்ம கூப்பாடு போடுறோம், ஐயோ எங்களை கொல்றீங்களே அந்த கொல்றீங்களே குடியை ஊத்தி கொல்றீங்களே, என் குடும்பத்தை நாசம் அடிக்கிறீங்களே அப்படின்னு ஒப்பாரி வைக்க போறோம். சாவு வீட்டுக்கு ஒருத்தனை அழைச்சி போகன்ற அவசியம் இல்லை. ஏன் வேற யாரும் வரல? இல்லப்பா பெரிய சாவுப்பா, கொஞ்சம் சொல்லுங்கப்பா, தகவல் சொல்லுங்கப்பான்னு கிராமத்தெல்லாம் சொல்லும்ல. ஐயோ அவருக்கு சொல்லிட்டியா இவருக்கு சொல்லிட்டியா அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டீங்களா? நீங்க அழைப்பா கூட கொடுக்க வேணாம், ஒப்பாரி வைக்க போறோம் வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? அப்போ அதையும் தீர்மானிக்கிறது யார்? அதுவும் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்றீங்களா? வேற என்னன்னு ஏங்க இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே இவங்க சுயமாக முடிவு எடுத்து ஒன்று பேசுறதில்ல, செய்யறதில்ல. எல்லாமே ஒரு முதலாளி தான் முடிவு எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அறிவாளி என்ற முதலாளி அதுபடி தான் அந்த கட்சி தலைவரே அப்படி தான் போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, எப்படி அது? இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், அண்ணலே உன் சில 5 அடி 6 அடி 10 அடி கூட இருக்கட்டும், ஆனால் சூரியன் உன்னோட மேல இருக்கு. அதான் சொல்லிங்க, உனக்கும் மேலே சூரியன் சுட, அது சொல் பேச்சை கேட்கத்தான் வேண்டும், இல்லை என்றால் சுட்டு எரித்து விடுன்றீங்க. அதுக்கு தான் சொல்றீங்க. ஆமா, சூரியன் சொல்றபடி கேட்கணும், இல்லைன்னா பஸ்மமாக்கி நோவேராக்கி விட்டுருவாங்கல்ல. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ இந்த மின்மயானத்தில் அந்த சுவிட்சை தட்டுறாங்கல்ல, அதுதான் பாக்கி. அப்போ சரி இருக்கிற வரைக்கும் அப்படி போவோம். இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலை இது. நாமெல்லாம் சொல்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் பொதுவான தலைவர். ஆமா, இந்த நாட்டில் உள்ளவன் எல்லாரும் அம்பேத்கரை படிக்கிறேன்டா, அவன் வந்து எங்க தலைவர் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான மானுட விடுதலைக்கான தலைவர். இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அந்த பிரச்சனைகள் தான் அவங்களுக்கான இதுல தான் பதவியே ராஜினாமா பண்றாரு. பெண்களுக்கான அந்த உரிமையில எல்லாம் கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க், நீர்ப்பாசனம், நீ எந்த சப்ஜெக்ட் எடு எல்லாத்துலயும் கரைச்சி குடிச்ச மனுஷன், எல்லாருக்குமான மனிதன். அப்போ பொதுவான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புக்கை வெளியிடுவதை நீ புறக்கணிக்கிறன்னா நீ தனியானவன்றீங்களா? ஆமா, நீ சரியான ஆள் இல்லைன்றீங்க. ஆமா, நீ தனியானவன். இப்போ திருமாவளவன் போகவில்லை அப்படிங்கிற அந்த இழுக்கு விஜய் போகிறார் என்று மாறி சிறப்பா மாறுதுல. நம்ம கூட 1000 விமர்சனம் பண்ணிருக்கோம் விஜய, அரசியலா இல்லைன்னு தான் சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிறாருல்ல. ஏங்க புளு சட்டை போட்டாலும் என்ன நீங்க என்ன ஆளுங்க அப்படின்ற கண்டிஷன் இந்த நாடு இருக்கு. நம்ம அதை மறக்கக்கூடாது. வேற சாதிக்கான ஒரு ப்ளூ கரை போட்டுக்கிருந்தா கூட ஓ அவங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கிற நிலையில அங்க போய் நின்று இதை வெளியிட்டு இருக்கணும், அதுதான் சரியானதுன்னு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலையில ஒரு விஜய், ஒரு பட்டியல் சமூகத்தில் இல்லாத ஒரு விஜய் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். ஏங்க குறைஞ்சபட்சம் அவன் கட்சி தொண்டர்கிறான்ல, ஒவ்வொருத்தரும் அந்த புக்கு போட்டி போட்டு வாங்கி போய் வீட்டுலயாவது வைப்பான்லங்க. அப்ப அம்பேத்கரை பொதுவாக போகாத வீட்டுக்குள் போக வைப்பதில் விஜய் பங்காற்றுகிறார். உன் பங்கு எங்க? அதுக்கு நீ நொண்டி சாக்கு சொல்ற. அவருக்கு என்ன சாக்கு சொல்றீங்க? நொண்டி சாக்கு. அவருக்கு வச்சுப்பாரு, இவருக்கு வச்சுப்பாரு. என்னது இது? எனக்கு புரியல. இப்ப வந்து கூட்டணிக்குள்ள நான் ஒரு கட்சியில இருக்கிற, அதுக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாது, எதிரி சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்துவாங்க தவறா அப்படின்றாரு. என்ன தவறா பயன்படுத்துவாங்களா? என்ன தவறா எப்படி பயன்படுத்துவாங்க? ஏன் நீங்கள் இல்லை என்று சொன்னால் திமுக நாளை அழிந்து விடுமா? நீங்க தான் முட்டா, இந்த முட்டு விழுந்தவொடனே அது முடிஞ்சிருமா? அது கதை சொல்லுங்க. அப்படியா சொல். எதிராளிகள் குழப்பத்தை ஏற்படுத்தினால் நான் அதிலிருந்து ஏதாவது ஒரு விளைவு ஏற்பட்டு விடுதலை சிறுத்தைகள் வேறொரு அணிக்கு வந்தால் ஒரு பாரம்பரியமிக்க திராவிட இயக்கம் அழிந்து விடும் சொல்லு. சனாதனம் உள்ள பூந்துரும் சொல்லு. கூட்டணியில் மன வருத்தம், கூட்டணியில் மன வருத்தம் சொல்றல, கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் திருமாவளவனுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களா?
அவன் நாக்கில் பல்ல போட்டு பேசுறான்ற மாதிரி கண்டமேனிக்கு திருமாவளவனை விமர்சிக்கிறார்களா இல்லையா? கூப்பிட்டு கேட்கணும்ல. ஆமா, நீயும் என்ன சொல்ல நினைக்கிற? ஐயோ ஓனர் கம்முனுங்கிறாரு, ஒரு கால ஓனரே சொல்லி பேச வச்சிட்டாரோ அப்படின்னு நீயும் வாய முடிந்தானே இருக்கிற. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சிவதாசன் டாப் சீக்ரெட்டு இந்த நளினியோட இந்த 70 விடுதலைன்ற அந்த விஷயத்தை ஒட்டி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டு நிகழ்ச்சி நடந்தது. அந்த காலகட்டத்திலேயே வைகோவுக்கும் சீமானுக்கும் ஆகாது, வைகோவுக்கும் சீமானுக்கும் திருமாலுக்கும் ஆகாது. வைகோ சீமான் 2 பேருமே வந்துட்டு இவருக்கு பிடிக்காது, இவனு முரண்பட்ட தலைவர்களாக இருந்த எல்லாரையும் ஒரே மேடையில் நின்னாங்க. அங்கே வந்து யாரும் கோச்சிக்கிட்டு இவர் வந்தால் நான் வரமாட்டேன், இவர் வந்தால் நான் வரமாட்டேன், அவர் கொள்கை வேறு, அவர் சித்தாந்தம் வேறு நாங்கள் யாரும் சொல்லலை. ஒரு மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த விஷயத்துக்கு ஏன் இந்த சர்ச்சை வருது? ஒரு தலைவர் வர்றதுல ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், பொதுவான விஷயம் அது. எப்படி அந்த சிவராசன் டாப் சீக்ரெட் ரவிச்சந்திரன் தம்பியோட அந்த புத்தகம் பொதுவான புத்தகம்னு வந்து எல்லாம் முரண்பட்டு நின்றவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் நின்னாங்க. வைகோ வந்து சீமானை வைகோ ஏற்றுக்கிறாரா? சீமானை இன்னைக்கு திருமாவளவன் ஏற்றுக்கிறாரா? இல்லை. ஆனால் ஒன்றா உட்காந்துருந்தாங்களே 3 மணி நேரம் நிகழ்ச்சியில், சாத்தியமாச்சு இல்லாது. ஏன்னா அம்பேத்கர் முக்கியமாக ஓட்டு முக்கியமான? அதுதான் கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட, எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஓட்டு முக்கியமாக அம்பேத்கர் முக்கியம்? ஆமாம் இருக்கிறாரு பெண்ணு. அப்போ அம்பேத்கர் இருக்கிறாரு. அப்போ அம்பேத்கரை புறக்கணிக்கிற திருமாவளவனுக்கு அந்த ஓட்டு வருமானு கேட்குறீங்களா? அந்த ஓட்டு தான் இப்போ வேற பக்கம் டைவெர்ட் ஆகுமே. திருமாவளவன் அவர்களுக்கான வாக்கு, திருமாவளவன் மீது இருக்கிற நம்பிக்கை கிஞ்சித்தும் இருக்காதுன்னு இதுக்கு மேலே. இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு மாறுன்றீங்களா? ஒரு பார்வை வரும், ஒரு பார்வை நிச்சயமா வரும். அதுதான் நான் சிம்பிளா சொன்னேன். அம்பேத்கரே போகாத வீடுகளில் அம்பேத்கரை கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்றைக்கு விஜய். அம்பேத்கர் மொத்த வாரிசு நாங்க தான். எவனாவது மாலை போட வந்தான்னா அவன் எப்ப மாலை போட வரான்? எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம். எதிரி வந்து போட்டோம் அப்படின்னு நீ நினைக்கணும். அப்போ அம்பேத்கருங்கிறது பரவலாகிவிடக்கூடாது. ஏன்னா அடிமைன்னு சொல்லுன்னாரு. ஒருத்தனுக்கு விடுதலை வாங்கித்தான் சொல்லல அம்பேத்கர். அடிமை என்று சொல், அவன் ஏன் அடிமையானான் என்று அவனே அவன் விடுதலை தீர்மானித்துக் கொள்வான். வரலாறு தெரியாத எந்த இனமும் ஒரு வரலாற்றை படைக்க முடியாதுன்னாரு அதே அம்பேத்கர். ஏன் வரலாறு? ஸ்டாலின், கருணாநிதி, அண்ணா, பெரியார், அது வரைக்கும் தெரிஞ்சா போதும். நாங்கள் இது போய் நீங்கள் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லலாமா? அவர் தான் அண்ணல் அம்பேத்கர் நூல் படிக்கக்கூடியவர், வாசிக்கக்கூடியவர், நிறைய படித்தவர், கல்வியாளர்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது எல்லாமே அவர் தான். கம்ப்யூட்டர் நல்லா ஒருத்தன் தேர்வு எடுத்து படிக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ கம்ப்யூட்டரில் செம ஸ்கில்டான ஆள் பாவன் அப்படின்னா அவங்ககிட்ட இன்னொருத்தன் கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண சொன்னால் கரெக்டாக பண்ணுவான். அப்போ அவன் படித்தது எதுக்கு? கம்ப்யூட்டர் படித்து 4 பசங்களை, ஏழை பள்ளிங்களை, நல்லவங்கள, மற்றவங்கள நாம் வந்து இந்த ஸ்கில் பண்ணணும், நல்ல திறன்மையான ஆட்களை ஆக்கணும் அப்படின்றதுக்கு அப்போ வைன்றான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணணுன்னா நல்ல ஃபயரான எக்ஸ்பர்ட் யாவன், அவங்ககிட்ட போனால் முடிஞ்சிடறான். அதுக்கு தான் அம்பேத்கரை இவர் படித்தது, இதுக்கு தான் ஹேக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆமாம், இந்த மக்களை திசை திருப்பு தான் இவர் அம்பேத்கரையே படித்தது. இறுதியாக ஒரு கேள்வி இதில் வந்துட்டு, இப்போ சமீபத்தில் நேற்றுலேருந்து போயிட்டுருக்குது, ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் இந்த கட்சியை வந்து சந்தேகத்துக்கு இடமானது, தீவிரவாத தொடர்பு இருக்குது, பயங்கரவாதம், பிரிவினைவாதம் பேசக்கூடியவங்க, இனவாதம் பேசக்கூடியவர்கள், கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. இது பெரிய சர்ச்சையாக போயிருக்குது. அந்த மக்களை இந்த மண்ணில் யாருமே வந்துட்டு அந்த மேதகு தலைவர் அவர்களையும் அந்த இதுவும் வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் ஆதரிச்சிருக்கு, எல்லா கட்சியும் அதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. இவர் தொடர்பில் இருக்கிறதால வந்து எப்படி இது ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, பயங்கரவாத கட்சி, அவங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க, உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, இணைய தாக்குதல் நடத்துகிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசியிருக்குது. உங்களுடைய பார்வையில் என்னவா பார்க்குறீங்க? இறுதியாக அரசு ரகசியத்தை ஒரு அரசு அதிகாரி வெளிப்படுத்தியிருக்கிறார், அவ்வளோதான். இது ஒரு பெரிய குற்றம். எப்படி இராணுவ ரகசியத்தை விற்கிறோமோ அதை மாதிரி ஒரு பெரிய ரகசியத்தை இவர் விட்டு இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார் தான் பார்க்கணும். இது அப்படியே நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தா இது ரகசியமாக கண்காணிக்கப்பட வேண்டியது. நடவடிக்கை. இது இப்போ நாம் தமிழரை ஒரு உஷார்படுத்துறாரு.
ஏய் பார்த்துங்க, உங்கள் மேலே எங்கள் பார்வை இப்படி இருக்கு, கொஞ்ச நாள் சைலண்டாக இருங்க, அப்படி எடுத்துக்கலாம். தமிழக அரசு பிரிவினைவாதிகளுக்கு துணை போகிறது. முதல்ல ஸ்டாலின் அவர்கள், தமிழக உளவுத்துறைக்கு இது தெரியும், தமிழக போலீஸுக்கு இது தெரியும், இருந்தாலும் அவர் கண்ணும் காணாமல் இருக்கிறார் அப்படின்றத போய் டெல்லி மீட்டிங்ல சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். இது இது வந்து ஒரு ஒரு அரசு அதிகாரியா இப்படி பேசிவிட்டாரா? அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரி நிலைமைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இவரோட பொண்டாட்டி எங்களுக்கு வப்பாட்டி கோஷம் போட்டாங்களா இல்லையா? அப்ப நீங்க பத்திரிகையில் இருந்துட்டு உங்களுக்கு போட்டாங்க நடந்தது. இன்னொரு பொண்டாட்டி, அதை அவர் சொல்லி அவரோட பொண்டாட்டி எங்களுக்கெல்லாம் வப்பாட்டி போட்டாங்க. என்ன பண்ண முடியுது அவரால்? ஒன்றும் பண்ண முடியல. அவரே இந்த மாதிரிலாம் போயிட்டு எனக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க, இணைய தாக்குதல் நடத்துறாங்க, என் குடும்பத்தை இப்படி கொச்சப்படுத்தாங்கன்னு அதுக்காக அந்த கட்சியை வந்து தீவிரவாத கட்சின்லாம் சொல்லவே இல்லை. அதாவதுங்க, அவங்க வீட்டு ஆட்களை கொச்சைப்படுத்து எல்லாருக்கும் தானே இருக்குது. அது தண்டிக்க கூடியது. வழக்கு போட்டீங்க, உள்ள தள்ளினீங்க, கண்ணை கட்டிட்டு கூட உரிமை மீறல் பண்ணி, மனித உரிமை மீறல் பண்ணி, சித்திரவதை பண்ணி அடிச்சிங்க, அதெல்லாம் ஓகே. எல்லா ரோடுகளும் ரோம் நோக்கியேன்னு சொல்ற மாதிரி எல்லா வழக்கிலும் எப்படி திருச்சியை நோக்கியே இல்ல அந்த குறிப்பிட்ட அதிகாரி நோக்கியே போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? வருது. எந்த அங்க மட்டும் குற்றச்சாட்டு வந்துட்டு ஏன் எல்லா பெட்டிஷனும் அங்க போகுது? ஏன் அவரு இருக்கிற இடத்துல போகுது? அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிறவர் ஐஏஎஸ், அடுத்து ஐபிஎஸ். இன்னைக்கு அரசுகள் மாறும் போகும். நீங்க மிகப்பெரிய செல்வாக்காக இருந்த பல இல்லை ஒரு சில அதிகாரிகள் சூசைட் பண்ணி செத்தாங்க பார்த்தீங்களா? நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வரலாறு. ஆமா. ஏன் சூசைட் பண்ண? குடும்ப தகராறா? முன்னாடி செஞ்சது நான் பின்னாடி நினைக்கிற பார்க்கும் போது என் உடல் நடுங்குதுன்னு இளையராஜா பாட்டு ஒன்று இருக்கும். இதுதான் அதிகாரிகளை அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிற விதம். அவருக்கு ரெமிடி, அவர் பாதிக்கப்பட்டாரா, அதற்குரிய சட்ட நடவடிக்கையை அவர் எடுக்கட்டும், போகட்டும், வரட்டும். அது யாரும் நியாயப்படுத்தல, தப்புன்னு தான் சொல்றோம். நம்மளும் அவருக்கு குடும்ப ரீதியா தாக்கு எழுதுனது வந்து தவறுன்றோம் எல்லாரும். நம்ம ஒரு கான்ஸ்டேபிள் அந்த காக்கி சட்டை போட்டா கூட அவர் மீது ஒரு பயம் இருக்கணும்னு நான் வெளிப்படையாக சொல்வேன். ஆமா, அது நீங்க அத்துமீறல்னு சொன்னா கூட ஒரு அச்சம், மரியாதை இருக்கணும். அப்பதான் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியும். நல்லவனுக்கு ஒன்றும் தேவையில்லை, வேற மாதிரியா இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சம் தேவைன்னு நம்ம சொல்றோம். சில அத்துமீறல்களை சரி பரவாயில்ல, சாத்தனாதான் திருந்து வாழுவோம் அப்படிலாம் கூட சொல்றோம். அது வரம்பு மீறி போகும்போது தான் அதை நாம கூட சொல்றோம். ஏன்னா அப்பதான் சில விஷயங்களை கையாள முடியும். அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவரும் சாதாரணமா ஒரு கட்சி தலைவர் மாதிரி. அதான் சீமா சொல்றாரு. நான் இதுல சீமானை தான் ஒரு படி அதிகமா பாராட்டணும். பரவாயில்ல, எல்லாத்தையும் கடாபடான்னு பேசுறவரு அந்த ஐஏஎஸ்க்கு ஒரு மரியாதை தராரு. அந்த உடுப்புக்கு ஒரு மரியாதை தந்து, ஐயா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க ஐயா, நம்ம பேசிக்கலாம் ஐயா. ஏன் அப்படியாக இப்படியாக எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேர் பேசுறாங்கல்ல. அந்த மாதிரி அவருடைய வெப்பாட்டி, அவருடைய மனைவி எங்களுக்கு இதெல்லாம் பேசணும் கோஷம் இங்கேயே இருக்குது. அவ்வளவு நாகரிகமான அரசியல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ பாத்துருவோம் இவு அப்படின்னா என்ன நடந்துரும். ஆனா அந்த டிக்னிட்டியை, அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான உரிய மரியாதையை பரவாயில்ல இன்னும் நல்ல மனுஷன் கொடுக்குறாரு. அது வரைக்கும் அவர் சந்தோஷப்படணும். இந்த போக்கு அரசு தான் இதை பார்க்கணும். நாளைக்கு அரசு தூண்டி விட்டு பின்னாடி இருக்க கூடாது. நாளைக்கு இது புகாரா மாறு, எது ஒன்றாலும் பேசலானே. புகாரா மாறுகிற போது விசாரணைன்னு வரும்போது அது சிக்கலை தானே ஏற்படுத்தும். என்ன உங்களுக்கு என்ன, எவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க இருக்கிறாங்க, பேசுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பர்சனலாக சீமான் மீது ஏதாவது பிரச்சனையா, சீமானுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவன் அவனா இருப்பான், கூப்பிட்டு என்னையா அந்த ஆள் அந்த மாதிரி பேசினுக்கிறாரு, நான் என்ன பண்ணேன், நான் என் வேலையை செஞ்சேன், அது ஏன் அந்த மாதிரி அப்படி கூட பேசலாம். அதை விட்டுட்டு இந்த போக்கை அப்படியே தீவிரப்படுத்திக்கிட்டே போனா வச்சுங்க. இப்போ ஒரு போலீஸ்கார், ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு தலைவருக்கும் சண்டை வருதுன்னு வச்சுங்க. 2 பேரும் கட்டுப்பட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் புகாரில் தலைவர் ஜெயிலுக்கு போகிறாரு. இவரோட புகாரில் அவர் சஸ்பெண்ட் ஆகிறார். வைப்போம், ஜெயிலேருந்து வந்த பிறகும் தலைவர் தான். ஆமாம், சிக்கல் தானே. நிறைய கேள்விகளுக்கு பதிலை சொல்லியிருக்கீங்க தம்பி. நன்றி, வணக்கம்.
பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.